ஹெவி பெயின் இருந்தது. அந்த பெயின் எப்படின்னா எனக்கு வந்து டெய்லி ரோட்டீன் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணியும் எனக்கு வந்து ஃபிசியோதெரப்பியும் பண்ணி பார்த்தேன். அதுலேயுமே எனக்கு எந்த இதுவுமே யூஸ் ஆகலை. ஸோ அட் லாஸ்ட் ஐ ஸ்டார்டட் கன்சியூமிங் ஸ்பைரலினா. இந்த ஸ்பைரலினா வந்து எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. எனக்கு மற்ற நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்து அதுவுமே கிளியர் ஆச்சு. தேங்க்யூ கிரீன்ஸ். வணக்கம், என் பேர் கார்த்திகேயன். எனக்கு ரொம்ப காலமாக இந்த பக்கம் ஷோல்டர் ரொம்ப பெயினாக இருந்தது. கையை பின்னாடி மூவ் பண்ண முடியாது, ஒரு பொருளை தூக்க முடியாது, இந்த பக்கம் திரும்பி என்னால் படுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இங்கிலீஷ் மெடிசின் எடுத்தேன், ஃபிசியோதெரப்பி போனேன். ஆனால் அந்த டைமில் எனக்கு க்யூர் கிடச்சிது. அதுக்கப்புறம் திருப்பி பெயின் கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிருச்சு. லைஃப் லாங்காக இந்த பெயின் வந்து கண்டினியூ ஆகிடுமாங்கிற ஒரு பயம் மனசில் இருந்தது. அந்த டைமில் எனக்கு வந்து டிஎக்ஸன் லைக் ஸ்புரில்னாவும் கேனோ மசாஜ் ஆயிலும் கிடச்சிச்சு. நான் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய பெயின் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக குணமாயிடுச்சு. என்னால் 3வது மாடியில் இருக்கிற என்னுடைய ரூமுக்கு தண்ணி கேனை இந்த ஷோல்டரில் என்னால் தூக்கிட்டு போக முடியுது. அந்தளவுக்கு ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு. லைஃப் லாங்காக இருக்கிற அந்த பிரச்சனை எனக்கு க்யூர் ஆனது ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ராடக்ட்டை கொடுத்த ஃப்ரெண்டுக்கும் டிஎக்ஸனுக்கும் தேங்க்ஸ்.